லக்ஷ்மி தேவி பார்க்கடல்ல உதித்ததே ஆச்சரியம். பெருமாள் ரொம்ப நன்னா எல்லாரையும் ஏமாத்திட்டார். என்னான்னு மைத்ரேயர் கேட்டார். அதுவா, ஊர்க்காரியம் பண்றேன் ஊர்க்காரியம் பண்றேன்னு பேர் வச்சிருந்தார். ஆனா சொந்த காரியத்தை பெருமான் பண்ணிட்டு போயிட்டார்னார் பராசரர். ஏது ஊர்க்காரியம், எது சொந்த காரியம்? அமிர்தத்தை கடைந்தெடுத்து தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் பிரிச்சு தரேன் ஊர்க்காரியம், இது பேர். ஆனா சொந்த காரியம் பார்த்துனுட்டார். பல பேர் இதை பண்ணித்தரேன் அதை பண்ணிடுவா, அப்படியே சத்தம் போடாத தங்க காரியத்தை பார்த்துன்னு விடுவா. அதை போல பெருமாள் ஊர்க்காரியன்னு பேர் வச்சார். சொந்தமா மகாலட்சுமியை அபகரிச்சுன்னு போயிட்டார். பார்த்துனது சொந்த காரியத்தை. எல்லாருக்கும் அமிர்தம் கொடுக்குறேன்னு இவர்னா அமுதில் வரும் பெண்ணமுதை எடுத்துக்கொண்டார். மற்ற பேருக்கு கிடைச்சது சாமானிய அமுதம், இவனுக்கு கிடைத்தது உயர்ந்த அமுதம். ஆனால் ஆழ்வார்கள் எல்லாரும் சொல்றதே, அமுதில் வரும் பெண்ணமுதை உண்ட எம்பெருமான். அண்ணல் செய்து அலைகடல் கடைந்து அமுதில் வரும் பெண்ணுதல் உண்ட எம்பெருமான். அதனுள் கண்ணுதல் நஞ்சுண்ட கண்டவனே, அமுதில் வரும் பெண்ணமுதுண்ட எம்பெருமானே. அமுதத்திலிருந்து பெண்ணமுதான மகாலட்சுமி தோற்ற அவளை திருமார்பில் அமர்த்தி கொண்டார். இப்படிப்பட்ட பெருமான், அதே கூட சேர்ந்திருக்கிற நாச்சியார், இவா 2 பேருக்கும் 12 திருநாமங்கள், 12 ஆகாரங்கள். பாஞ்சராத்திர ஆகமத்துல தானே லக்ஷ்மி தந்திரம் இருக்குன்னு சொன்னேன். இந்த லக்ஷ்மி தந்திரத்தினுடைய எல்லா அத்தியாயங்களும் பாஞ்சராத்திர ஆகமத்தில் உள்ளவை, சாத்வத சம்ஹிதையில் இருக்குன்னு சொன்னேன். இதை போல ஸ்ரீ பிரஷ்னம்னு மொத்தம் உண்டு. ஸ்ரீ மகாலட்சுமியை பத்தின கேள்விகள். அந்த கேள்விகள் எல்லாம் இந்த பதில்கள்லாம் இருக்கும். அவ புருஷகாரம் பண்ணுகிறாள், கைங்கெழுத்தும் போது பிராபியமாக இருக்கிறாள், சுவாமினியா இருக்காள், அவள் அங்கீகாரத்துக்காகத்தான் பெருமான் சிருஷ்டிக்கிறான், அணுஸ்வரூபியாக உள்ளாள், பரதந்திரையாக இருக்கிறாள், இப்படின்னு அவளை பத்தின ஒரு கேள்வியா கேட்டு எல்லா பதிலும் வரும். பெருமானுடைய ஸ்வரூபம், சுவாதந்திரியம், அவனுடைய ஸ்வபாவம், இது எதை விட்டும் பிராட்டி எப்போதும் பிரியாமல் இருக்கிறாள்.